ஹாய் கைஸ், நம்ம ஒரு ஃபைட்ரு மீன் வாங்கியிருக்கிறோம். இது எப்படி முட்டை வைக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு ஃபீமேல் வாங்கிட்டோம். சரிங்களா? இதில் நம்ம ஒரு மெயில் விட போகிறோம். சரிங்களா? அது எப்படி முட்டை வைக்கிறதை நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ஃபீமேலு. இப்போ நம்ம இது எப்படி அந்த டப்பாக்குள்ளே விட போகிறோம்னு பார்க்க போகிறோம். டேரெக்டாக விட போகிறது கிடையாது. ஏன்னா டேரெக்டாக விட்டோம்னா ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கும். சரிங்களா? அதனால ஒரு வாட்டர் பாட்டிலை கட் பண்ணிக்கோங்க. அந்த வாட்டர் பாட்டிலை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த மீன் அதுக்குள்ளே விட்டுறணும். ஏன்னா அது ரெண்டுமே ஒட்டுக்கா விட்டோம்னா ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கும். அடிச்சிச்சுன்னா ஒரு மீன் கண்டிப்பாக இறந்துரும். இல்லை அடி ரொம்ப பட்டோன்னே வீக் ஆயிரும். சரிங்களா? இப்போ இந்த மீனை வச்சுக்கணும். இந்த மீனை என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நம்ம பெரிய டப்பா வச்சுருக்கோம்ல, அந்த டப்பாவில் சைடில் இதை நம்ம வைக்க போகிறோம். ஏன்னா வச்சாதான் ஒரு 2-3 நாளைக்கு அது ஒன்றுக்கு ஒன்று பார்க்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அளவுக்கு வரும். இல்லைன்னா டேரெக்டாக விட்டோம்னா கண்டிப்பாக அது அடிச்சுக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம போய் அதுக்குள்ளே வைக்கலாம். வாங்க. இப்போ நம்ம வைக்க போகிறோம். பாருங்கள், இதில் இந்த தண்ணி வந்து முக்கால்வாசி இருக்கணும். இதுலேயும் அதே மாதிரி முக்கால்வாசி இருக்கணும். ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கணும். பார்த்தா தான் அது ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ண போனால், இந்த பபிள்ஸ் வைக்கும்போது பபிள்ஸு கலங்காமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு பிளாஸ்டிக் கவர், அந்த பிளாஸ்டிக் கவரில் 2 பக்கம் டேப்பு வச்சு ஒட்ட போகிறோம். எப்படி ஒட்டணும்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்குது. மெதுவாக ஒரு 2-3 நாளைக்கு அது அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? அதுக்குள்ள நம்ம பிளாஸ்டிக் கவரு ரெடி பண்ணிடுவோம். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் கவரில் டபுள் டேப் போட்டு எடுத்துக்கிட்டோம். இதை வந்துட்டு அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நம்ம சைடில் வைக்கிறோம். சரிங்களா? சைடில் வச்சா இது வந்துட்டு கீழ்ப்பக்கம் இருக்குல்ல, அடிப்பக்கம் வந்துட்டு இந்த மெயில் வந்து முட்டை விடும். இப்போ நம்ம 2 நாள் கழிச்சு அந்த ஃபீமேலும் எடுத்து வெளியில் விடும்போது அந்த மெயிலும் இந்த ஃபீமேலும் சேர்ந்து அங்கே குட்டி குட்டியாக அந்த குட்டி குட்டி மீன் பபிள்ஸ் வரும். சரிங்களா? அப்போ இந்த மீனை நம்ம ஃபீமேலை மட்டும் நம்ம எடுத்துருவோம். மெயில் அதை பார்த்துக்கும். இப்போ பாருங்க, ஆனால் எடுக்கும்போது கலங்காமல் அதை எடுக்கணும். ஓகே, கண்டிப்பாக இதுக்கு 2 நாள் வேணும். சரிங்களா? 2 நாள், இது 2 நாள் ஆகும். 2 நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம். பாய்.